அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா திருக்குர்ஆனில் வானங்கள் மற்றும் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் பற்றி பல இடங்களில் சொல்லி காட்டுறோம். அல்லதி லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்ல். இந்த வசனத்தை நம்ம நிறைய திருக்குர்ஆனில் கேட்டிருப்போம். கிட்டத்தட்ட 20க்கும் நெருக்கமான இடங்களில் இந்த வசனத்தை அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறான். என்ன அந்த வசனத்தை நல்லா சொல்லி காட்டுறான் அப்படின்னு கேட்டால், வானங்கள் மற்றும் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹுக்கே உரியது என்பதாக சொல்லி காட்டுகிறான். இது நம்ம எல்லோருக்குமே தெரிந்தது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுமே ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா ஆட்சி அதிகாரத்தையும் தன் கைவசத்தில் வைத்திருப்பதாக சொல்லி காட்டுகிறான் அல்லவா. இந்த அதிகாரத்தை அல்லாஹ் யாருக்கேனும் பகிர்ந்து கொடுப்பானா, அல்லது தனது அதிகாரத்தில் யாரையேனும் அவன் கூட்டாக்கி கொள்வானா அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனுடைய எல்லா வாசல்களையும் அடைக்கிறான். எல்லா அதிகாரமும் அல்லாஹ் தன்னுடைய கைவசத்தில் வைத்திருப்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆன்ல நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி காட்டுறான். படைத்ததும் அவன்தான், பாதுகாக்கிறது அவன்தான், இந்த உலகத்தை அழிப்பதும் அவன்தான், மனிதர்களுக்கு ரிஸ்க் அளிப்பது, அதே போன்று மனிதர்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வது, இந்த அண்ட சராசரங்களை நிர்வகிப்பது, மழை பொழிய செய்வது, பூமியிலே புற்பூண்டுகளை முளைக்க செய்வது, இந்த உலகம் அழிக்கப்பட்ட பிறகு விசாரணை நாளில் அதிபதியாக நிற்பது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கம் நரகம் என்று தீர்ப்பளிப்பது, அவன் தண்டிப்பது, மன்னிப்பது, எல்லா அதிகாரத்தையும் அல்லாஹ் யாருக்குமே பகிர்ந்து கொடுக்கல. இதை கொஞ்சம் நீங்க பாருங்க. எந்த விதமான பகிர்ந்தளித்தலும் இஸ்லாத்துல கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அதிகாரத்தை தன் கைவசத்தில் அவன் தனித்து வைத்திருக்கிறான். இதுதான் இஸ்லாம். இதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற நம்பிக்கை. இப்படிப்பட்ட நம்பிக்கையை அல்லாஹ் நமக்கு வலுவூட்டும் விதமாக பல வசனங்களை சொல்லி காட்டுறான். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, அதிகாரத்தில் அல்லாஹ் யாரையும் கூட்டாக்கி கொள்ள மாட்டான். அதிகாரம் எல்லாமே அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கு. யாரேனும் அல்லாஹ் அப்படியே அணைச்சுப்பானா, வாங்க உங்களுக்கு கொஞ்சம் தரேன். இப்போ ஒரு அரசாங்கம் அப்படின்னு சொன்னா, அந்த அரசாங்கத்துக்கு நம்ம என்ன எப்படி பார்ப்போம்? ஒருத்தர் பெரிய மேல தலைமை அமைச்சராக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும், பிரதமராக இருந்தாலும், அவருக்கு கீழே பல பேரை பிரிச்சு கொடுப்பார். ஏன்னா அவரால் எல்லாத்தையுமே பார்க்க முடியாது, துறை வாரியாக பிரித்து கொடுக்கப்படும். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்த்து, இந்தாங்க நீங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க, அப்படி யாருக்காவது கொடுப்பானா? அப்படி அல்லாஹ் யாருக்கும் கொடுக்க மாட்டான். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலா யுஷ்ரிகு ஃபீ ஹுக்மிஹி அஹதா, அவன் தனது அதிகாரத்தில் யாரையும் கூட்டாக்கி கொள்ள மாட்டான். தனித்து ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இதை அல்லாஹ் பதிவு செய்கிறான். எல்லாமே அவனுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை. இது தௌஹீத்வாதிகளின் நம்பிக்கை, இது சுன்னத் வல் ஜமாத், இவங்களுக்கு இந்த நம்பிக்கை இல்லை அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. எல்லா மக்களுமே லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்ல் என்கிற விஷயத்துல எல்லாரும் உடன்படக்கூடியவர்கள் தான். எல்லா மக்களும் அது அடிப்படையான பாடம் என்பதனால எல்லாரும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த செய்தியை யாருமே மறுக்க மாட்டாங்க, எல்லாருமே ஒப்புக்கொள்வாங்க. ஆனா அதே வேளையில என்ன மாதிரியான நம்பிக்கை முஸ்லிம் சமுதாயத்துல கலந்து இருக்கிறது அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு எந்த விதமான பலவீனமும் இல்லை. இதெல்லாம் முழுசா இவ்வளவு நிர்வாகத்தையும் நம்மளால பார்க்க முடியல. அதனால அல்லாஹ் யாரேனும் தனக்கு கீழே நியமனம் செய்து தன்னுடைய அதிகாரத்தை அல்லாஹ் பகிர்ந்து கொடுக்க மாட்டான். அது எல்லாத்தையுமே கரெக்டா, அந்த விஷயத்துல எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. ஆனா எங்க பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் சில அடியார்கள் மீது அதிக அன்பு கொண்டு, அவர்கள் மீது அதிகமான ஒரு திருப்தி கொண்டு என்ன செய்வான் அப்படின்னு கேட்டா, அவர்களுக்கு சில விசேஷமான அதிகாரத்தை கொடுத்துருவான். இப்படி ஒரு நம்பிக்கை முஸ்லிம் சமுதாயத்தில் கலந்து இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னு இந்த சமுதாயம் சொல்லும் அப்படின்னு கேட்டா, ஏன் தர்காக்களுக்கு முஸ்லிம் செல்லுகிறார்கள்? அந்த கேள்விக்கு பதில் வேணும். பள்ளிவாசலுக்கு தானே போகணும், அல்லாஹ்வை வணங்குவதற்கு அவனுடைய ஆலயத்திற்கு தானே போகணும். அவனுடைய இல்லம் என்பது மஸ்ஜித் தானே, பள்ளிவாசல் தானே. ஆனால் முஸ்லிம் சமுதாயம் ஆண்களும் பெண்களும் குடும்பமாக படையெடுத்து ஒவ்வொரு தர்காக்களுக்கும் அவர்கள் செல்லுகிறார்கள் என்றால் அந்த நம்பிக்கை என்ன காட்டுது? அங்கு அவர்களுக்கு சில அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் எல்லா தேவைகளையும் அங்க போயிட்டு முறையிடுறாங்க. அவங்களுக்கான எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அங்க போயிட்டு நம்ம முறையிடலாம். முறையிட்டால் அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டா, நம்முடைய முறையிடுதலை அவர் ஏற்பார், அவர் நமக்காக பரிந்துரை செய்வார். இந்த நம்பிக்கை முஸ்லிம் சமுதாயத்தில் கலந்து இருக்கிறது. இந்த அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் மீது கொண்ட திருப்தியின் காரணமாக இந்த ஏற்பாடை அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். அவங்க பரிந்துரை செஞ்சா, அவங்க நமக்காக சிபாரிசு பண்ணா, அவர்கள் நமக்காக இந்த மாதிரி கஷ்டம் அப்படி நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நாகூரில் அடங்கியிருக்கக்கூடியவர்களும் அதே மாதிரி ஏர்வாடி எந்தெந்த தர்காக்களுக்கெல்லாம் முஸ்லீம்கள் செல்லுகிறார்களோ
அந்த நம்பிக்கையெல்லாம் அப்படிதான் இருக்கிறது. அவர்கள் இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, இறந்துட்டாங்கன்னு முஸ்லீம் சமுதாயத்தில் கூட நம்பிக்கை இல்லை. படையெடுத்து செல்லுகின்ற முஸ்லிம்கள், தர்காக்களுக்கு செல்லக்கூடிய முஸ்லிம்களுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டா, இறந்த பின்னும் அவர்கள் நம்முடைய விஷயங்களை எல்லாம் அவங்க கேட்பாங்க, நமக்காக ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா அல்லாஹ் கிட்ட தான் பரிந்துரை செய்யறாங்க. அல்லாஹ் கிட்ட பரிந்துரை செய்வதாக இருந்தா கூட நம்ம போய் பேசுறது அவங்களுக்கு கேட்கணும் இல்ல, கேட்கும் நம்புறாங்க. முஸ்லீம் சமுதாயத்துல கேட்கும் நம்புறதே என்னன்னு கேட்டா, இந்த விசேஷ அதிகாரம் அப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கல. மௌத்தா போனா கேட்காது, இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள், இஸ்லாத்தினுடைய அடிப்படையான பாடம். ஆனா அவர்களுக்கு கேட்கும் நம்ம நம்புறோமே, அப்போ அவர்களுக்கு சிறப்பான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பான என் அருமை சொந்தங்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட தன்னுடைய அதிகாரத்தில் எதையும் கொடுக்கவில்லை. அதற்கு அற்புதமான ஒரு பாடம் இருக்கிறது, உஹது போர்க்களம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான முறையிலே தாக்கப்பட்ட ஒரு போர்க்களம். அல்லாஹுடைய தூதர் அவருடைய முகம் வெட்டப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலை கவசத்தில் வெட்டு விழுந்தது, அவருடைய முகத்தில் வெட்டு விழுந்தது, ரத்தம் வழிந்து ஓடுகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரத்தத்தை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ணீரை கொண்டு ஊத்துறாங்க, அந்த அளவுக்கு ரத்தம் பீரிட்டு செல்லுகிறது. பிறகு அந்த பேரித்தம் பாயை எரித்து அந்த சாம்பலை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பூசி அந்த ரத்தத்தை நிப்பாட்டினாங்க. மிக ஒரு சோதனையான ஒரு போர்க்களம் உஹது போர்க்களம் என்பது. அந்த போர்க்களத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று ஷைத்தான்கள் வதந்தி பரப்பக்கூடிய அளவிற்கு நிலைமை போனது. அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 17க்கும் நெருக்கமான யுத்த களங்களை சந்தித்திருக்கிறார்கள். இறை தூதர் அவர்கள் இந்த ஒரு போர்க்களத்தில் தான் இப்படியான ஒரு பாதிப்பை சந்தித்தார்கள். அந்த பாதிப்பை சந்தித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தனது நபியினுடைய முகத்தை சேதப்படுத்தியவர்கள், பற்களை உடைத்தவர்கள், முகத்தை சேதப்படுத்தியவர்கள் எப்படி வெல்லுவார்கள் அப்படின்னு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த மாதிரியான இடம்? அல்லாஹ்வுடைய எதிரிகளை எதிர்த்து நின்று களம் காணக்கூடிய ஒரு இடம் இது. மற்ற யுத்தம் போல கிடையாது. மற்ற நாடுகள், நாம பார்க்கிற நாடுகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய சண்டை போல கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள், இறுதி தூதராக இருக்கிறார்கள். அந்த யுத்தம் என்பது அல்லாஹ்வுடைய எதிரிகளோடு நடைபெறுகின்ற அந்த யுத்தம். அந்த யுத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக தாக்கப்பட்டு பல நபி தோழர்கள் கொல்லப்பட்ட அந்த வேளையில் இந்த வார்த்தையை சொன்னார்கள், எப்படி வெற்றி பெறுவார்கள்? நபியினா தனது தூதருடைய முகத்தை இப்படி காயப்படுத்தியவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள்? இந்த வார்த்தையை சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம பார்வைக்கு இந்த வார்த்தையில் என்ன பிழை இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்ப நாம இது மாதிரி ஒரு அநீதிக்கு உள்ளாக்கப்படுகிற பொழுது, நாம் இது மாதிரியான ஒரு பெரிய ஒரு இழப்பை சந்திக்கக்கூடிய நேரத்தில், அக்கிரமமான முறையிலே இது மாதிரியான ஒரு தாக்குதல் நம் மீது தொடுக்கப்படுகின்ற நேரத்தில், அந்த வலியின் வேதனையின் காரணமாக நாம் வெளிப்படுத்துகின்ற ஒரு சாதாரண வார்த்தை என்பன போலதான் நம்ம நினைப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை எப்படி பார்க்கிறான் அப்படின்னு கேட்டா, எப்படி வெற்றி பெறுவார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தீர்மானிக்க முடியும்? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்குறான். சபபுன் நுசூல் என்று சொல்லப்படும் ஒரு குறிப்பிட்ட காரணங்களுக்காக இறங்கப்பட்ட வசனம். சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 128வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் நபியே உமக்கு ஏதும் இல்லை என்று சொல்கிறான். வெட்டப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடக்குறாங்க. வேதனையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அதிகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இவர்கள் எதிரிகள் தான், இவர்கள் அல்லாஹ்வுடைய எதிரிகள் தான். என்னுடைய நேசத்திற்குரிய நபியை தன்னுடைய சொந்த மண்ணில் இருந்து விரட்டியவர்கள் தான். ஈமான் கொண்ட மக்களை பெரும் சொல்லனா கொடுமைகளுக்கு உள்ளாக்கியவர்கள் தான். ஆனால் யுத்தத்தில் யார் வெற்றி பெற வேண்டும், நீங்களா அவர்களா என்பதை நான் தீர்மானிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்துல சொல்றான். லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் நபியே உமக்கு எதுவும் இல்லை. அவ் யதூப அலைஹிம் அவ் யுஅதிபஹும் ஃபஇன்னஹும் லாலிமுன், அல்லாஹ் அவர்களை மன்னிக்கலாம் அல்லது அவர்களை தண்டிக்கலாம். அவர்கள் அநீதி இழைத்தவர்கள், அநீதி இழைத்ததின் காரணமாக அவர்கள் தண்டிக்கப்படவும் செய்யலாம் அல்லது அவர்கள் மன்னிக்கப்படவும் செய்யலாம். அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அது அந்த அதிகாரம் என்னிடம் இருக்கிறது என்று இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் மறுமொழியாக இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோமே. அப்ப எப்படி நாம் நம்புறோம்? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் இறந்தவர்கள் அல்ல, அவர்கள் இறந்தவர்கள் என்று சொல்வதே பெரும் பாவம், மகான்களை இழிவுபடுத்துவது.
அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை கொண்டு நாம் உதவி தேடினோம் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலும் பிழைப்போம், மறுமையிலும் பிழைப்போம், நம் பாவம் துடைக்கப்படும், இந்த உலகத்திலும் நமக்கு பலவிதமான ரிஸ்க் அளிக்கப்படும் என்பன போன்ற நம்பிக்கை சமுதாயத்தில் இருக்கிறது. வெட்டுப்பட்ட எந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஒரு சொல்லுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதி அளிக்கல அப்படின்னும் பொழுது நம்ம எப்படி நம்புறோம்? நம்ம யாரையெல்லாம் மகான்கள் அவுலியாக்கள் என்று சொல்கிறோமோ அவர்கள் குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதையாவது சொல்லியிருக்கிறானா? இவர்கள் என்னுடைய நேசர்கள் தான், எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் தான் அப்படின்னு அல்லாஹ் ஏதாவது சொல்லியிருக்கிறானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா எனக்கு பின் அல்லாஹ்வுடைய நேசர்கள் இன்னென்ன நபர்கள் வர இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை வெளியிட்டாங்களா? சரி, அவங்க அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஞ்சிய நேசரா, இறுதி தூதரை மிஞ்சிய நேசர்களாக இருக்க முடியுமா அல்லாஹ்வுக்கு? சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஈமானை எப்படி நாம் பறிகொடுத்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்கிறது? முஸ்லிம் சமுதாயத்தில் இன்றளவும் தர்காக்கள் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். அவன் தன்னுடைய அதிகாரத்தில் யாரையும் கூட்டாக்கி கொள்ள மாட்டான், தன்னுடைய அதிகாரத்தில் யாரையும் பங்காளியாக ஆக்கி கொள்ள மாட்டான். அடியார்கள் இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி தங்களுடைய தேவைகளை அவர்கள் முறையிட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் முறையிட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல நமக்கு பல இடங்களில் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக இந்த மார்க்கம் நமக்கு முழுமைப்படுத்தப்பட்ட அந்த மார்க்கத்திலும் இதுதான் நமக்கு மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. நம்முடைய ஈமான், நம்முடைய நம்பிக்கை, நாம் சார்ந்திருத்தல் அத்தனையும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவன் மீது மட்டுமே இருக்க வேண்டும். அவனன்றி நம் மற்றவர்களை பொறுப்பாளராக ஆக்கிக் கொள்வோம் என்று சொன்னால் அது இணை வைத்தலில் கொண்டு போய் சேர்ப்பித்து விடும். நாளை மறுமை நாளில் நாம் இந்த உலகத்தில் செய்த எந்த ஒரு நல்ல அமல்களுக்கும் சரி, நாம் செய்த இந்த இணை வைத்தல் என்பது ஒட்டுமொத்தமாக அழித்துவிடும். நாளை ஒன்றுமில்லாத நிலையில் நம்மை கொண்டு போய் நிறுத்திவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட மோசமான நிலையிலிருந்து நம்மையும் நம் சமுதாய மக்களையும் பாதுகாப்பானாக. அல்லாஹை மட்டும் சார்ந்திருப்போம். அதிகாரம் அனைத்தும் அல்லாஹுக்கு மட்டுமே உள்ளது என்பதை உறுதியாக நம்புவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட சரியான ஈமான் கொண்ட மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.